வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் மூலம் 2025ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டர் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பிற்காக ஒயிட் டவுனில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி பெயரில் போலியாக உலாவும் வாட்ஸ்அப் லிங்கை தொட்டால் உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பணம் பறிபோய்விடும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் மூலம் 2025ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டர் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 2025ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டரை வெளியிட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் மற்றும் துறை அதிகாரிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இந்த நாட்காட்டியில் உலக சுற்றுலா தரவரிசையில் புதுச்சேரி 2ஆம் இடம் பெற்றுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள், மசூதி, பேராலயம் போன்றவற்றின் புகைப்படங்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் அச்சிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பிற்காக ஒயிட் டவுனில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான வெளி மாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ரெசார்ட்கள், தனியார் நிர்வகிக்கும் கடற்கரை, ஹோட்டல்களில் மது விருந்துடன் கூடிய பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் ஹோட்டல்களில் நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கூடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நகர மற்றும் கடற்கரை சாலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதபடி தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் 2000க்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் நாளை 1ஆம் தேதி காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த தற்காலிக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக பார்க்கிங் இடத்தில் இருந்து கடற்கரைக்கு செல்ல PRTC மூலம் 30 இலவச பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், வீதிகள் எல்லாம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்யமாக காட்சியளிக்கின்றன. கடற்கரை சாலையில் நள்ளிரவு 12:30 மணி வரை புத்தாண்டு கொண்டாட அனுமதிக்கப்படுவர். மது பார்கள் இரவு 1 மணி வரை மது விநியோகம் செய்ய கலால் துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. மாநிலத்தின் எல்லை பகுதிகளிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி பெயரில் போலியாக உலாவும் வாட்ஸ்அப் லிங்கை தொட்டால் உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பணம் பறிபோய்விடும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், புதுச்சேரியில் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு SBI வங்கி பெயரில் இணையதள லிங்க் பரவி வருகிறது. அதில் உங்கள் வங்கி கணக்கில் 7000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. லிங்கை திறந்து பெற்றுக் கொள்ளுங்கள். SBI பரிசு புள்ளிகளை பணமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆதார் எண் வங்கி எண்ணுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. லிங்கை தொட்டு அந்த ஃபைலை திறந்ததும் வாட்ஸ்அப் குழுக்களின் ஐகான்கள் மற்றும் பெயர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என மாறி வருகின்றன. அடுத்த சில நிமிடங்களில் நாம் எந்தெந்த வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து உள்ளோமோ அந்த குழுக்களுக்கும் அந்த லிங்க் பரவுகிறது.
இந்த குழுக்களில் யாராவது அந்த ஃபைலை திறந்தால் அடுத்து வேறு குழுக்களுக்கும் இதேபோல் பரவி விடுகிறது. மோசடியான இந்த எஸ்பிஐ ஃபைலை திறக்க வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. குறிப்பாக பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு துளசி மாலை, நெய், வடமாலை சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாள் அனுமனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 31 மீனவர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு மீன்பிடி உபகரணங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதியை சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 31 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த 31 மீனவ பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த முன்னாள் தொகுதி மீனவர் அணி துணை செயலாளர் பூபதி, கிருஷ்ணன், தேசப்பன், வேல்முருகன், மணிபாலன், நடராஜன் மற்றும் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நாட்டிலேயே அதிக சதவீத பெண் வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான 42 புள்ளி விவர அறிக்கைகளின் விரிவான தரவு தொகுப்புகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் நாட்டிலேயே அதிக பெண் வாக்காளர்களின் ஓட்டு 53.03% பதிவாகி மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மிஞ்சியுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியின் மாஹே சட்டமன்றம் தொகுதியில் உள்ள 31 வாக்குச்சாவடிகளிலும் பெண் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணிபுரிந்துள்ளனர்.
மீண்டும் முதன்மை செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.